சூரியகாந்தம் கதையின் தொடர்ச்சி. சகோதரியின் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்து தங்கும் ஒவ்வொரு சமயமும் அவன் அமிர்தத்தின் கோபத்தை பல வழிகளிலும் தூண்டிவிட்டு குடும்பத்திற்குள் பெரும் குழப்பத்தை உண்டாக்கிவிட்டு போவது வழக்கம். அமிர்தத்தை விட அவள் சகோதரன் பல வருஷங்களுக்கு மூத்தவன். துள்ளித் திரியும் வாலிப வயதில் சுயேட்சையானதொரு வாழ்விலே ஏற்பட்டிருந்த மோகத்தின் காரணமாக விவாகத்தை பற்றி அசட்டையாக இருந்துவிட்டிருந்தான். வாலிப மிடுக்கு ஒடுங்கி வயோதிகத்தின் தளர்ச்சி மெல்ல தோன்றத் தொடங்கிய 45வது வயதில் விவாகம் அவனை அசட்டை செய்துவிட்டிருந்தது. கல்யாணச் சந்தையிலே தனக்கிருந்த மதிப்பு மங்கி அஸ்தமித்தது என்பதை அறிய துவங்கியதிலிருந்து அவனது கண்கள் அவ்வளவு காலமாக காணத் தவறியிருந்த பெண்மையின் அழகை துழாவி ஆராயும் வேலையில் ஈடுபட்டன. இள வயதுடைய எந்த பெண்மணியும் அவனுக்கு அப்சரஸ் மங்கையைப் போல் பேரெழிலுடன் காணப்பட்டாள். காதுப்புறமும் நெற்றி ஓரமும் வெளுத்து விட்டிருந்த சிகையும் சதை பற்று சுருக்கங்கள் காண தலைப்பட்ட ஒட்டிய தாடையும் கொண்ட தனது தோற்றத்தை பற்றி சிறிதும் எண்ணாமல் அவன் ஆற்றங்கரையிலும் கடைத்தெருவிலும் கும்பலாக காணப்படும் இளம் பெண்களை கூர்ந்து பார்க்கும் ஒரு துர்வழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டிருந்தான். அதனால் அவன் எண்ணில்லாத பல தொந்தரவுகளுக்கு உட்படவும் நேர்ந்தது. ஒரு முறை ரஸ்தாவிலே வெளியில் தன்னந்தனியாக நடந்து கொண்டிருந்த 2 இளம் பெண்களை அவனது கண்கள் கண்டுவிட்டன. அவ்வளவுதான். ஒயிலாக தழுக்கு நடை போட்டு சென்ற அந்த யுவதிகள் பின்னால் காந்தத்தினால் கவரப்பட்ட இரும்பு தூளை போல் மயங்கி எரிக்கும் சூரியனை பொருட்படுத்தாமல் 3 மைல்கள் தூரம் கால் கடுக்க வேகமாக பின்பற்றி சென்று கொண்டிருந்தான். வெயிலில் ஏற்பட்ட களைப்பினால் மேலே நடக்க முடியாது அந்த பெண்கள் இருவரும் ரஸ்தா ஓரத்திலிருந்த ஆலமரம் ஒன்றின் நிழலிலே இளைப்பாற உட்கார்ந்தனர். அதை கவனித்த நமச்சிவாயம் மிகவும் பரபரப்புடன் மரத்தை நெருங்கினான். அவர்களில் ஒருத்தி எதேச்சையாக திரும்பி பார்த்தாள். அவ்வளவுதான். நமச்சிவாயத்திற்கு காலடியில் இருந்த தரை நழுவி திடீரென ஒரே வினாடியில் பாதாள உலகை போய் அடைந்து விட்டதைப் போன்று ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. மஞ்சள் அரிதாரத்தை முகம் முழுவதும் பூசிக்கொண்டு பெண் வேடம் பூண்டு கொண்டிருந்த பகல் வேஷக்காரன் ஒருவன் அவனை பார்த்து பல்லை இளித்தான். நமச்சிவாயம் நிதானித்து மேலே யோசிக்கும் முன், ஐயா, நம்மளை தேடிக்கிட்டு வந்திருக்காப்புல இருக்கு, ஏந்திருங்கடா செங்கம்பலம் என உற்சாகத்துடன் கத்திய மற்றொரு வேஷக்காரன் துள்ளி எழுந்து நின்றான். வலுவிலே வந்து சிக்கிக் கொண்ட அவனிடம் பொங்கல் இனாம் வாங்காது விடுவதில்லை என்று சபதம் செய்து கொண்டவர்கள் போல் அந்த வேஷக்காரர்கள் இருவரும் அவனை சுற்றி வந்து பாட்டுகள் பாடி கும்மி அடித்து கூத்தாடத் துவங்கிவிட்டனர். இதற்குள் ஒரு பெரும் கூட்டம் அங்கே கூடிவிட்டது. இவ்வளவிற்கும் காரணபூதமாக இருந்த நமச்சிவாயம் இந்த ஆபத்தை வளர விடாது தடுத்து தன்னை விடுவித்து கொள்ள வெற்றிலை பாக்குக்காக சேமித்து பத்திரமாக வைத்திருந்த ₹1/2 நாணயத்தை அந்த வேஷக்காரர்களுக்கு இனாம் கொடுத்து வெளியேற வேண்டியிருந்தது. இப்படி அடிக்கடி அநேக எதிர்பாராத விபத்துகளில் சிக்கிக்கொண்டும் நமச்சிவாயத்தை அந்த சபலம் விடவே இல்லை. சங்கடங்களும் தொந்தரவுகளும் அதிகரிக்க அதிகரிக்க அவன் ஆசையும் தீவிரமாக வளர்ந்து கொண்டே போயிற்று. அவனது கிராமத்தில் அவனை விட வயதில் மூத்தவர்களுக்கும் நடை தளர்ந்து தலை தும்பை பூவை போல் வெளுத்து விட்டிருந்த படும் கிழங்களுக்கும் கூட விவாகங்கள் நடந்தன. ஆனால் யாரும் நமச்சிவாயத்திற்கு பெண் கொடுப்பதாக தப்பி தவறி கூட வாயை அசைத்து விடவில்லை. அதன் காரணத்தை அவன் நன்கு அறிவான். அந்த கிழ மாப்பிள்ளைகளிடம் பணம் என்னும் கவர்ச்சி நிறைந்த பொருள் அவனிடம் சிறிதும் இல்லை. கல்யாணம் என்பதற்கு வேண்டிய வாலிபம், அந்தஸ்து, பணம் என்ற 3 அம்சங்களில் ஒன்று கூட இல்லாத நமச்சிவாயத்தை கண்டு பெண்களை படைத்த பெற்றோர்கள் ஒதுங்கி கொண்டு விட்டனர். கல்யாணச் சந்தை தன்னை கல்தா கொடுத்தனுப்பி விட்டது என்பதை அறிந்து கொண்ட அவன் வேறு வகையின்றி பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ள வேண்டியதிருந்தது. நமச்சிவாயத்தின் பொருளாதார நிலைமை படு மோசமாக போனதற்கு அவனேதான் பொறுப்பாளி. எந்த காரியத்தையும் அவன் வாழ்க்கையிலே அது நாள் வரை நிரந்தரமாக ஈடுபட்டு செய்தவனல்ல. எந்த தொழில் மீதும் அவனுக்கு சீக்கிரம் சலிப்பு ஏற்பட்டுவிடும். ஒரு சமயம் சில தினங்கள் கிராமத்தில் இருக்கும் மிராசுதாரர் ஒருவருக்கு நிலங்களை மேற்பார்வையிடும் வேலையை செய்து கொண்டிருப்பான். சில நாட்களில் அந்த வேலை அவனுக்கு அழுத்துவிடும். அதை உதறிவிட்டு மளிகை கடையொன்றில் கணக்கெழுதும் தொழிலில் அமர்ந்து விடுவான். ஒரே மாதத்தில் அந்த வேலையும் அவனுக்கு கசந்துவிடும். அதை விட்டு தொலைந்துவிட்டு வேறொரு வேலையில் ஈடுபடுவான். இவ்வாறு ஒன்றிலும்
நிரந்தரமாக இருந்து தொழில் செய்யாது பூவுக்கு பூ தாவும் தேனீ போல் திரிந்து கொண்டிருந்ததனால் சில சமயங்களில் ஒரு இடத்திலும் வேலை அகப்படாது போய்விடுவது உண்டு. அப்படி நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டால் வேலை நெருக்கடி தீரும் வரை தன் அருமை சகோதரி வீட்டில் விருந்தாளியாக வந்து உட்கார்ந்து கொண்டு விடுவான். அமிர்தம்மாளின் வீட்டிற்கு அவன் தற்சமயம் செய்திருந்த விஜயம் அவ்வாறு நெருக்கடியினால் ஏற்பட்டதல்ல. சமீப காலத்தில் கடைசியாக அவன் அமர்ந்து கொஞ்சம் கவனத்துடன் செய்து வந்த தொழில் அவனுக்கு முன்னவகைகளை காட்டிலும் வெகுவாக பிடித்திருந்தது. அதை சீக்கிரமாக உதறிவிட்டு வேறு வேலையில் அமரும் உத்தேசம் அவனுக்கு இருக்கவில்லை. அருகில் இருந்த நகரத்து புடவை கடை ஒன்றில் விற்பனை ஆளாக அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். மாதம் 2 முறை புடவைகளை மூட்டையில் கட்டிக்கொண்டு அருகில் இருந்த கிராமத்துக்கு விற்பனை செய்ய புறப்படும் வேலை அவனுக்கு கொஞ்சமும் அழுக்கவே இல்லை. நெற்றியில் தம்படி அளவு குங்குமத்தை பொட்டு வைத்து கொண்டு வாய் நிறைய வெற்றிலையை குதப்பிக்கொண்டு புடவை மூட்டையை தோளில் சுமந்து கொண்டு காலை 10 மணிக்கு புறப்படுவான். அதுதான் சரியான சமயம் என்பது அவன் அனுபவத்தில் கண்டு கொண்டிருந்தான். வயலுக்கோ கடைகளுக்கோ தங்கள் அன்றாட அலுவல பூர்த்தி செய்ய கணவன்மார்கள் வெளியே புறப்பட்டு சென்றதும் அடுப்பிலே பானையில் நீரை கொதிக்க போட்டுவிட்டு பெண்மணிகள் வாசற்பக்கம் தலை நீட்டுவார்கள். புடவை புடவை என்று 8 திக்குகளிலும் கம்பீரமாக ஒலிக்கும் அவனது குரலை கேட்டு திரும்பி பார்க்காதவர்கள் ஒருவருமே இருக்க மாட்டார்கள். வழவழவென்று மெழுகு கோலமிட்டிருக்கும் தெரு திண்ணை ஒன்றில் ஜமுக்காலத்தை விரித்து தனது கடையை பரப்பி விடுவான் நமச்சிவாயம். பலாப்பழத்தை ஈ மொய்ப்பது போல் பெண்களின் கூட்டம் அவனை சுற்றி கொண்டு விடும். முத்துக்கண்டாங்கி, பாக்குச்சரம், டெல்லி கொட்டடி, இரட்டைப்பேட்டை என்று நெற்று பண்ணியிருந்த பெயர்களை ஒரே மூச்சில் ஒப்பித்துவிட்டு அவைகளை பிரித்து ஜமுக்காலத்தின் மீது அலட்சியமாக போடுவான். வியப்புடன் அந்த வர்ணச் சேலைகளை அவர்கள் ஆசை தீர பார்த்து நிற்கும் அதே சமயம் நமச்சிவாயத்தின் கண்களும் சிந்தனையும் ஒரு பெரும் ஆராய்ச்சியில் மூழ்கி கிடக்கும். ஒவ்வொரு பெண்ணிடம் சிருஷ்டிகர்த்தா ஏதோ ஒருவித அழகை ஏற்படுத்தியிருக்கிறானே என்பதுதான் அவனது ஆராய்ச்சிக்குட்பட்ட மாபெரும் விஷயம். அந்த பெண்களில் யாரும் புடவை வாங்காது போனாலும் அவன் வருத்தப்பட்டது கிடையாது. உண்மையில் புடவை பார்த்துவிட்டு தங்களுக்கு வாங்க கையில் பணமில்லையே என ஏக்கத்துடன் பெருமூச்செறியும் பெண்களிடம் அவனுக்கு அபாரமான அனுதாபம். புடவைகளை தூக்கி கொண்டு திரிந்து விற்பனை செய்யும் இந்த தொழிலில் இல்லாமல் அவன் மட்டும் புடவை கடையில் முதலாளியாக இருந்தானால் முத்துக்கள் போல் பற்கள் தெரிய மெல்லச் சிரிக்கும் அழகிய பெண் ஒருத்தியும் புடவை வாங்க பணமில்லை என ஏங்கி பெருமூச்செறியும்படி பார்த்து கொண்டிருக்க மனம் சகிக்க மாட்டான். முத்துப்பல்லழகி மேனியை அலங்கரிக்காது பீரோவிலே அடுக்கி கிடப்பதனால் என்ன பயன் இவைகளுக்கு என கனிந்து உருகி போய் அவ்வளவையும் எடுத்து ஆளுக்கு ஒன்றாக தானம் செய்து விட்டிருப்பான். ஆனால் அவ்வாறு செய்ய அவன் முதலாளி அல்லாததால் வாங்க முடியவில்லை என வருந்தும் அந்த கட்டளைகளின் ஏக்கத்திற்கு எதிரொலி போன்று தானும் பெருமூச்சு விட்டு வருந்தி அடுத்த தடவை வரும்போது கொண்டு வருகிறேன் என சமாதானம் கூறிவிட்டு உச்சி பொழுது வருவதற்குள் கடையை கட்டிக்கொண்டு புறப்பட்டு விடுவான். தினமும் புதிய முகங்களும் புதிய குரல்களும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த இந்த புதிய வேலை அவனுக்கு மிக மிக பிடித்திருந்தது. நமச்சிவாயத்தின் குண விசேஷத்தை காந்திமதி நன்கு அறிவாள். கொஞ்சமும் வெட்கமின்றி சகோதரியின் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு நாள் கணக்கிலே விருந்தாளியாக தங்கி விடுவதுடன் அல்லாமல் தங்கைக்கு இல்லாததும் பொல்லாததும் கூறி வீட்டில் சண்டைகளை உண்டாக்கிவிடும் அவனை அவள் அறவே வெறுத்தாள். மேலும் அவனுக்கு அந்நிய பெண்களை கண்டால் சிறிது புத்தி தடுமாறிவிடும் என்ற அவனது அற்ப ஆசையையும் அவள் அறிந்திருந்தாள். முந்தைய தடவைகளில் சிவானந்தத்தின் வீட்டிற்கு அவன் வந்திருந்த போது அவனது நடத்தை பற்றி காந்திமதி சந்தேகிக்கும் அளவு சற்று ஒழுங்கு தவறியே நடந்து கொண்டிருந்தான். அமிர்தத்தின் வாய்க்கு அஞ்சி அவள் அதை கண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. சண்டைகளை உற்பத்தி செய்து வேடிக்கை பார்க்கும் துர்க்குணமும் சந்தேக நடத்தை உடையவனுமான நமச்சிவாயத்தின் வரவு கண்டு காந்திமதி கிளியடைந்து போனதில் கொஞ்சமும் வியப்பே இல்லை. புழக்கடையிலிருந்து உள்ளே வந்த அமிர்தம் சாவகாசமாக கூடத்தரையில் அண்ணன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஊரிலிருந்து வந்திருந்த அவனிடம் க்ஷேமலாபங்கள் விசாரித்துவிட்டு, நீங்கள் இப்படியே காலம் கடத்துறதுன்னு வச்சிட்டீங்களா? காலத்தில் ஒரு கல்யாணத்தை செய்து கொள்ளாமல் இப்படி இருக்கிறது நல்லாவா இருக்கு என்று அவனை கண்ட பொழுதெல்லாம் ஆரம்பிக்கும் பல்லவியை எடுத்தாள். ஆமாம், கல்யாணம் கட்டிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் சுகத்தை கண்டுவிட்டீங்க. அந்த பேச்சை விட்டுத்தல்ல அமிர்தம் என பதிலளித்த நமச்சிவாயம் தங்கையின் சம்பாஷணையை மாற்றும் நிமித்தம் சுற்றும் முற்றும் பார்த்தான்.
அவனது கவனம் தாழ்வாரத்திலே அது சமயம் தத்தி கொண்டு வந்து உட்கார்ந்த தமயந்தி மீது விழுந்தது. இது யார் இந்த பொண்ணு என ஆர்வத்துடன் வினவினான். அன்று காலையில் நடந்த சம்பவத்திலே வெகுண்டு போயிருந்த அமிர்தத்திற்கு அந்த வார்த்தைகள் எரியும் தீயில் வார்த்த எண்ணெயை போன்றிருந்தன. உடனே அவள் ஆரம்பித்து விட்டாள். தமயந்தி அங்கு வந்ததிலிருந்து அன்று வரை நடந்த விஷயங்கள் ஒன்று விடாது அமிர்தம் வாயிலாக கேட்ட நமச்சிவாயம் முற்றத்திற்கு விரைந்து வாயில் இருந்த வெற்றிலையை காரி உமிழ்ந்து விட்டு வந்து உட்கார்ந்து கொண்டு, அமிர்தம், உனக்கு கொஞ்சமும் புத்தி கிடையாது. பெற்ற பிள்ளைகளே இந்த காலத்தில் தாய் என்கிறதை மறந்து நன்றியற்றவங்களா திரியிறாங்க. யாரோ பெத்துவிட்டு இந்த சனியனை வச்சு காப்பாற்றுற பொறுப்பை நீ ஏன் ஏற்றுக்கொண்டாய் என்றான் உரத்த குரலில். அடுப்பருகிலே கை வேலையாக இருந்த காந்திமதியின் காதுகளில் அந்த வார்த்தைகள் நன்கு விழுந்தன. ஏன் ஏற்றுக்கொண்டாளா? வடிவேலு கொடுத்த பணத்தை கண்டு மயங்கி ஏற்றுக்கொண்டாள். பண விஷயத்தை பற்றி அவள் சொல்லாவிட்டாலும், நான் சொல்கிறேன் கேட்டுக்கொள். செலவிற்கு வேண்டிய பணத்தை அனுப்பி கொண்டிருந்தான். போகும்போது மொத்தமாக பெருந்தொகை ஒன்றும் கொடுத்துவிட்டு போயிருந்தான். உன்னுடைய அருமை தங்கை கருணை மிகுதியினால் அந்த அனாதை குழந்தைக்கு இனாமாக சோறு போட்டுவிடவில்லை என்று கூக்குரலிட்டு கத்த வேண்டும் போல் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. பல்லை கடித்து கொண்ட அவள் அருகில் இருந்த விறகு குச்சி ஒன்றை ஆத்திரத்தில் படக்கென ஒடித்து அடுப்புக்குள் திணித்துவிட்டு மேலே சம்பாஷணையை கவனிக்க எழுந்து கதவு அருகில் வந்து நின்றாள். நமச்சிவாயத்தின் மூளையில் மின்னல் போல் ஒரு யோசனை உதயமாயிற்று. அமிர்தம், எனக்கு ஒரு யோசனை தோணுது. அப்படியே செய்தால் உனக்கும் பொறுப்பு தொல்லையும் லாபமும் உண்டு என்றான். அது என்ன, சொல்லுங்களேன். நீங்கள் வந்து எப்போவாவது எனக்கு எடுத்து சொன்னாதான் உண்டு. இல்லாவிட்டால் மூளையற்ற மண்டு பெண் பிள்ளை நான் என்ன கண்டேன் என்றாள் அமிர்தம் பதிலுக்கு. குரலை தாழ்த்தி கொண்டே நமச்சிவாயம் சுற்றிலும் பார்த்துவிட்டு, இந்த காலத்தில் ஜாதி மதம் எல்லாம் பார்க்குற வழக்கம் குறைஞ்சி போச்சு. அதனால் இந்த யோசனையில் தப்பு ஒன்று இருக்கிறதா எனக்கு தோணலை என்ற பூர்வ பீடிகையுடன் நிறுத்திவிட்டு தொண்டையை கனைத்து கொண்டான். அவன் கூறி முடிக்கும் முன் காந்திமதியின் இருதயம் பயத்திலே வெடித்துவிடும் போல் தீவிரமாக அடித்து கொண்டது. நம் கிராமத்தில் காரைச்சீமை மரைக்காயர்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கிறதா? அவர் மச்சான் ஒருத்தர் ஹைதராபாத்திலே தோல் கடை வச்சு ஏராளமாக பணம் சேர்த்திருக்கார். அவருக்கு குழந்தைன்னா உயிர். அத்தனை பணம் இருந்தும் தன்னுதுன்னு சொல்லிக்கொள்ள ஒரு குழந்தை பிறக்கவில்லை. போன தடவை நம்ம கிராமத்திற்கு அவர் வந்தபோது ஒரு விஷயம் நடந்து ஊர் திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது. வாய்க்கால் கரையோரம் இருந்த அரச மரத்தடியிலே ஒரு பச்சை குழந்தையை யாரோ போட்டுவிட்டு போயிருந்தாங்க. போலீஸ் கிலீஸ் எல்லாம் வந்து ஒரே அமர்க்களம் ஆயிடுத்து. ஒரு வாரம் தேடினார்கள். குழந்தையின் தாயை கண்டுபிடிக்கவில்லை. ஹைதராபாத் மரைக்காயருக்கு ஒரு யோசனை தோணவே அந்த குழந்தையை தாம் எடுத்து வளர்க்கறதாக ஒப்புக்கொண்டு அப்படியே எழுதி கொண்டு விட்டு வாங்கி கொண்டார். அது ஆண் குழந்தை. அதுக்கு ஜோடியாக வளர்க்க ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு கொண்டு வெகுவாய் பிரயாசைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த குட்டியை பார்த்தால் அவருக்கு ரொம்ப பிடித்துவிடும். பாவம், பிள்ளை இல்லாத மனுஷன். பிடித்து போகட்டும். குழந்தையை அவர் சும்மா வாங்கி கொண்டு விட மாட்டார். ஏதாவது ஈடாக பணம் கொடுத்து விடுவார். 1000 2000 வரை கூட பணம் பெயர்த்துவிடும். உடனே ஹைதராபாத்துக்கு கூட்டி கொண்டு போய்விடுவார். உனக்கு தொல்லையும் விட்டது, அந்த குழந்தைக்கும் தரித்திரம் விட்டது என்றான் உற்சாகத்துடன். 1000 2000 என்றதும் அமிர்தத்தின் கண்கள் ஆச்சரியத்துடன் விரிந்தன. வீட்டிலே இவர் ஒப்புக்க மாட்டார் இதுக்கெல்லாம் என்றாள் அவள் சட்டென கவலையுடன். அதையெல்லாம் பற்றி உனக்கு என்ன? உனக்கு சம்மதம் என்றால் காரியத்தை என்னிடம் விட்டுவிடு, நான் கவனிச்சுக்கிறேன் என்றான் கர்வத்துடன் அவன். இவர் சம்மதிச்சிட்டா கூட அப்படி சுலபமாக காரியத்தை நடத்திட முடியாது. அந்த பாவி இருக்காளே, அவள்தான் பெத்த குழந்தையை போல் பறிஞ்சு கொண்டு சண்டைக்கு வந்து விடுவாளே என்றாள். காந்திமதியை தானே சொல்கிற, அதையும் என்கிட்ட விட்டுவிடு, நான் கவனிச்சுக்கிறேன் என்றான் நமச்சிவாயம் வீராப்பாக. திடீரென்று அமிர்தத்துக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இதுவரை அவர்கள் பேசி வந்த அந்த சம்பாஷணை காந்திமதி காதுகளில் பட்டுவிட்டிருந்தால் என எண்ணி திகிலுடன் எழுந்திருந்து சமையலறை பக்கம் சென்றாள். காந்திமதியை அங்கே காணவில்லை. சமையலறைக்கு பின்புறம் இருந்த கதவு திறந்திருந்தது. மெல்ல வெளியே எட்டி பார்த்த அமிர்தம் காந்திமதி பின்கட்டு தாழ்வாரத்தில் கிடந்த அம்மியில்
அவசரமாக துவையலுக்கு அரைத்து கொண்டிருப்பதை கண்டாள். கொஞ்சம் மெதுவாக செய்யம்மா, குழவி உடஞ்சிட போகுது என்று அதட்டிவிட்டு தாங்கள் பேசிய இரகசிய திட்டத்தை அவள் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை என்ற மன நிம்மதியுடன் திரும்பி கூடத்திற்குள் வந்தாள். உண்மையில் காந்திமதி அம்மி குழவி இரண்டாகி விடும்படிதான் ஆத்திரத்துடன் அரைத்து கொண்டிருந்தாள். அம்மி மீது வைத்திருந்த மிளகாயை நமச்சிவாயத்தின் தலை என்று எண்ணிக்கொண்டு ஆத்திரத்துடன் டகார் டகார் என குழவிக்கல்லால் நசுக்கி கொண்டிருந்த அவளது உள்ளத்திலே கோபமும் புயல் போல் வீசிக்கொண்டிருந்தது. நமச்சிவாயத்தினால் தன் அன்பிற்கு உகந்த தமயந்திக்கு வரவிருந்த ஆபத்தை பலவாறு கற்பனை செய்து எப்பொழுது விடியும் என்று துடித்து கொண்டு காத்திருந்த அவள் எல்லோருக்கும் முன் எழுந்திருந்து வீட்டு காரியங்களை மிகவும் துரிதமாக செய்து முடித்துவிட்டு சூரியன் உச்சி முகட்டை அடையும் தருவாயில் குடத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு கிளம்பினாள். அவசரமாக குடத்தை திண்ணை மீது இறக்கி வைத்துவிட்டு மிகவும் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்த அவளை கண்ட சம்பந்த முதலியார், என்னம்மா காந்திமதி என கவலையுடன் வினவிய வண்ணம் உள்ளிருந்து எழுந்து வந்தார். காந்திமதிக்கு சட்டென்று பேச முடியவில்லை. ஆத்திரமும் துக்கமும் அவளது நெஞ்சை பிடித்து கொள்ளவே சொல்ல துடித்து கொண்டு வந்த விஷயத்தை கூற முடியாது அருகிலிருந்து தூண் ஒன்றை கெட்டியாக பிடித்து கொண்டு ஓவென வாய்விட்டு விம்மி விம்மி அழ துவங்கிவிட்டார். காந்திமதி மனதை வேதனை செய்யக்கூடிய விபரீதமான சம்பவம் ஏதோ நடந்துவிட்டிருக்கிறது என தமக்குள்ளேயே ஊகித்து கொண்ட முதலியார் அழுது முடித்து அவள் சிறிது சமாதானம் அடைந்த பின் தானே கூறட்டும் என எண்ணியவாறு, இந்தா நாகரத்னம், உன்னைத்தானே, ஒரு லோட்டாவில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இங்கே வா, காந்திமதி தங்கச்சி வந்திருக்கு என்று உள்ளே காரியமாக இருந்த தனது மனைவியை உரத்த குரலில் கூப்பிட்டார். காந்திமதி விம்மி அழுவதை காண சகிக்காது அமைதியற்றவராக தாழ்வாரத்தில் முன்னும் பின்னும் உலாவ ஆரம்பித்தார். கணவனது கட்டளைப்படியே விரைந்து வந்த முதலியாரின் மனைவி காந்திமதியை கண்டதும் மிகவும் பரபரப்படைந்து போய், என்னம்மா தங்கச்சி, என்ன நடந்துச்சு என அனுதாபத்துடன் விசாரித்து கொண்டு அருகில் ஓடி வந்து அவளது முகவாயை ஆதரவுடன் நிமிர்த்தி கன்னங்கள் மீது வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள். அவளது அன்பு பிடியினின்று தன்னை விடுவித்து கொண்ட காந்திமதி லேசாக புன்முறுவலித்துவிட்டு, அண்ணாஜி, உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கவே பிறந்திருக்கேன், மன்னிச்சு கொள்ளுங்கள். உங்களை தவிர எனக்கு ஆதரவு காட்டி உதவும் மனிதர் வேறு யாரும் இல்லை என்று துயரத்துடன் கூறி முடிக்க முடியாது நிறுத்தினார். மீண்டும் அவளது கண்கள் கலங்குவதை கவனித்த நாகரத்னம் மிகவும் இரக்க வசப்பட்டு போய்விட்டாள். என்னம்மா தங்கச்சி, என்ன நடந்துச்சு, விவரமா சொல்லம்மா. உங்க அண்ணார் உனக்கு உதவி செய்யாது பின் யாருக்கு செய்ய போகிறார், வருத்தப்படாதே அம்மா என்றாள். அவளது மிருதுவான அந்த வார்த்தைகளில் சற்று ஆறுதல் அடைந்த காந்திமதி கண்களை துடைத்து கொண்டு, அண்ணாச்சி, என் தங்கையின் மகள் தமயந்தி அதிர்ஷ்டத்தில் என்னை கொண்டுதான் பிறந்திருக்கிறாள். இடிமேல் இடிபோல் இந்த சிறு வயதிலே அவளுக்கு நேர்ந்திருக்கிற பல துன்பங்களும் போதாது போல் இன்னும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது என்றாள் துக்கத்துடன். நேற்று பகல் நீ இங்கிருந்து போன பிறகு அந்த குழந்தைக்கு இன்னும் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டதா என அனுதாபத்துடன் விசாரித்தார் முதலியார். மற்றவைகள் கூட தேவலாம் என்கிற வரைக்கும் தமயந்திக்கு ஒரு பெரும் ஆபத்து வர காத்து நிற்கிறது. அது வராது தடுத்து குழந்தையை சட்டுனே இந்த வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு போய் ஒரு நல்ல அனாதை ஆசிரமத்திலே சேர்த்து விடணும். அதுக்கு நீங்கள் உபகாரம் பண்ணணும் என்றால் காந்திமதி பதிலுக்கு, செய்கிறேன் என்று நேத்தே வாக்கு கொடுத்து விட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் தபாலுக்கு ஆசிரமத்தை பற்றி விசாரித்து பதில் போடும்படி என் சிநேகிதர் ஒருத்தருக்கு கடிதம் போட்டிருக்கேன். 2 நாளில் கட்டாயம் கிடைத்துவிடும். அதற்கு பிறகு செய்ய வேண்டியதை செய்து தருகிறேன். நீ ஏன் இப்படி மனதை அலட்டிக் கொள்கிறாய் என்று கேட்டார் முதலியார். தம்பதியை நன்றி பெருகும் கண்களால் ஏறிட்டு பார்த்துவிட்டு காந்திமதி பேசலுற்றாள். நீங்கள் செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டால் கட்டாயம் உதவி செய்வீர்கள் என்பதை அறிவேன். அந்த குழந்தைக்கு வேறு ஒரு பெரும் ஆபத்து வர இருக்கிறது. அதை உங்களிடம் கூறி யோசனை கேட்டு போகத்தான் அவசரமாக ஓடி வந்தேன். ஊரிலிருந்து நேற்று பகல் எங்கள் வீட்டிற்கு நமச்சிவாயம் விருந்தாளியாக வந்திருக்கிறான் என்றாள். அந்த கடங்காரன் இப்போது எதுக்கு வந்தானாம் என்று முதலியாரின் மனைவி கோபத்துடன் கேட்டாள். நமச்சிவாயத்தினால் சிவானந்தத்தின் வீட்டுக்குள் ஏற்படும் சண்டை சச்சரவுகளை பற்றி அவள் அறிவாள். அதலின் அவளுக்கு அவன் பெயரை கேட்டதுமே சினம் பற்றி கொண்டு வந்தது. ஏன் வந்தான் என்று கேட்க எனக்கு உரிமை ஏது அண்ணி? அப்படி கேட்டுவிட்டால் அமிர்தம் என்னை சும்மா விட்டு விடுவாளா?
வந்ததும் வராததுமா நமச்சிவாயம் தன் வேலையை காட்டத் துவங்கிவிட்டான் என்று ஆரம்பித்த காந்திமதி ஒன்றும் விடாது விவகாரமாக அமிர்தத்திற்கும் அவன் சகோதரனுக்கும் இடையே நடந்த சம்பாஷணை முழுவதையும் கூறி முடித்தார். அதுவரை மௌனமாக கேட்டுக்கொண்டு வந்த முதலியார் கோபத்துடன் பற்களை கடித்தார். 2 குழந்தைகளுக்கு தாயான உன் அண்ணியா இப்படி பேசுகிறாள்? வெட்கம்! அவள் புத்தி இவ்வளவு ஈனமான காரியத்தை செய்ய நினைக்கவே வேண்டாம். நமச்சிவாயம் இஷ்டப்படி தமயந்தியை எடுத்து எவனிடமும் தானம் செய்துவிட அவள் கேள்வி முறையில்ல அனாதை பெண்ணா? நியாயத்தை கேட்க ஊரிலே நாங்கள் 4 பேர் இல்லையா? ஓஹோ, வெகு பேஷாக இருக்கிறதே என்று கோபத்துடன் இறைந்து கத்தினார். அதற்காகத்தான் உங்களிடம் ஓடி வந்தேன். இதை பற்றி முதலிலே உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டால் தவறு நடக்கும் முன் தடுக்க முடியுமல்லவா? அவர்கள் இருவரும் அப்படி பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட பொழுது என் ரத்தம் கொதிச்சு போச்சு. எனக்கு வந்த கோபத்தில் என்னவெல்லாமோ செய்திடணும் போல் தோணுச்சு. ஆனா காரியம்தான் பெருசு. அவசரப்பட்டு காரியத்தை வீணாக்கி விடக்கூடாதுன்னு நான் பொறுமையோடு என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன் என்றாள் காந்திமதி. இதை கேட்கும் பொழுது என் ரத்தமும் கொதிக்குதும்மா. உலகத்திலே ஈவு இரக்கமில்லாத இப்படிப்பட்ட கல் நெஞ்சர்களும் இருக்கிறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்கு. நீ ஒன்றுக்கும் பயப்படாத. எது நடந்தாலும் நான் இருக்கேன் உதவி செய்ய என்றார் முதலியார் முடிவாக. அண்ணாச்சி, உங்களுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன்னு வார்த்தையால் சொல்லிவிட்டால் போதாது. என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை தெய்வமென்று நினைச்சி நன்றியோடு இருக்க வேண்டியவள் என்று கூறிய காந்திமதி சிறிது நேரம் மேலே பேச யோசிக்கிறவள் போல் தயங்கினாள். பிறகு தொண்டையை இருமி சரிப்படுத்தி கொண்டு, எனக்கு இன்னும் ஒரு சிறு உபகாரம் செய்ய வேணும். ஆற்றுக்கு தண்ணி எடுக்கிறதாக நான் உங்க வீட்டுக்குத்தான் ஏதாவது அவசர சமயத்தில் வரதே ஒழிய வேறு எங்கேயும் நான் போவதில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். பக்கத்து டவுனிலே காசு கடையில் இதை விற்று வந்த பணத்தை எனக்கு வாங்கி தரணும். தமயந்தியை கொண்டு ஆசிரமத்திலே படிப்பதற்காக சேர்க்கணும்னா கையில் கொஞ்சம் செலவுக்கு பணம் தேவையா இருக்குமல்லவா என்று கூறி ஒரு காகித பொட்டலத்தை அவரிடம் கொடுத்தாள். அதை வாங்கி நிதானமாக பிரித்த முதலியார் கையில் தேள் கொட்டிவிட்டது போல் துள்ளி கொண்டு நகர்ந்து நின்றார். என்னம்மா தங்கச்சி இது? இதையா விற்க சொல்கிறாய் என்று வியப்புடன் கேட்ட அவர் அனலை கையில் பிடித்து கொண்டிருப்பவர் போல் பொட்டலத்தை கீழே வைத்தார். காகித மடிப்புகளின் இடையே பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்த தங்க மாங்கல்யத்தை கண்ட நாகரத்னம் துணுக்குற்று அச்சத்துடன் காந்திமதியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன் அண்ணாச்சி, இதை விற்பதில் தவறு என்ன? என்னிடம் என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள இதை தவிர வேறு நகை ஏதும் கிடையாது. நான் பணத்திற்கு எங்கே போவேன்? எத்தனையோ தடவைகள் என்னை போன்ற ஏழை பெண்கள் ஆபத்து காலத்தில் தங்களுடைய மாங்கல்யத்தை விற்க நேர்ந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என் விஷயத்தில் இப்போது நடக்கிறது. 12 வருஷங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு கஷ்ட காலம் ஏதேனும் எனக்கு வந்திருந்தால் இப்படிப்பட்ட யோசனையே எனக்கு தோன்றி இருக்குமா? என் மீது பரிசுத்தமான அன்பு கொண்டிருந்த அவரது அன்பு கரங்களால் எனக்கு அணிவித்த இந்த ஆபரணத்தை கழுத்தை விட்டு உயிர் போனாலும் கழட்டத்தான் துணிவேனா? ஆனால் அண்ணாச்சி, இன்றைக்கு விஷயமே வேறு. என் மனநிலையும் அதே போல் வேறு. ஒரு பொருளுக்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் அதே போல் வேறு ஒரு பொருளுக்கு நாம் கொடுக்கும் மதிப்பும் குறைவு. மனதையும் கற்பத்தையும் பொறுத்துதானே இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதரையே சதம் என்று முழுவதும் நம்பியிருந்தேனோ அந்த மனிதரே என்னை மோசம் செய்து எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தும்படி இந்த நிலையில் வைத்துவிட்டு போயிருக்கையில் கேவலம் இந்த ஜட பொருள் என்னை விட்டு போவதால் என்ன கௌரவமும் மதிப்பும் மங்கிவிடப் போகின்றனவா? நான் இழந்துவிட்டிருக்கும் இன்ப வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி கொண்டு என் கழுத்திலே இருப்பதை விட என்னை விட உலகிலே மிகவும் துர்பாக்கியசாலியாகி விட்டிருக்கும் ஒரு ஏழை குழந்தையின் கல்விக்கு உபயோகமாக அது அமைவது எவ்வளவோ நல்லது என்று உணர்ச்சி வேகத்தில் படபடவென்று பேசிக்கொண்டு போனாள். முதலியார் பதில் அளிக்காது பெருமூச்செறிந்தார். காந்திமதி தொடர்ந்தாற்போல், ஒரு சில பெண்கள் அந்த ஆபரணத்தை தங்கள் கணவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை சமாளிக்க விற்றிருக்கிறார்கள். ஒரு சில பெண்கள் தங்கள் அருமை குழந்தை உயிருக்கு மன்றாடுவதை தடுக்க இதை விற்க முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் இதுவரை என் போல் ஒரு கொள்கைக்காக இதை விற்று உதவி செய்ய நினைத்ததில்லை. நான் அறிவேன். தமயந்தி என் தங்கை மகள் என்றோ தாயற்ற குழந்தை என்றோ நான் இதை விற்க முன்வரவில்லை.
தகப்பனுக்கு பின் கணவன், அவனுக்கு பின் மகன் அல்லது சகோதரன் என்று பெண் என்பவள் எப்பொழுதும் ஆணுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டும் என்ற தனிச்சட்டம் வகுத்து வைத்திருக்கும் அந்த அநியாய சமூகத்திலே பெண் கல்வி என்று உதவியிலேயே தனியே வாழ முடியும் என்ற கொள்கைக்காக விற்கிறேன். நாம் பரம ஏழை பெண்களின் அடிமைத்தனத்திற்கு விடுதலை அளிக்க நான் பெரிய பள்ளிக்கூடம் கட்டி வைக்கப் போவதில்லை, காலேஜுகள் அமைத்துவிடப் போவதில்லை. ஏழையிலும் பரம ஏழையான என்னால் ஒரு பெண்ணின் அறிவுக்கண் திறக்க ஒரு சிறு உதவி செய்ய முடிந்தது என்ற வரைக்கும் எனக்கு செய்ய முடிந்தால் போதும் அண்ணாச்சி. வீணாக மலைக்காதீங்க, என் ஆசையை தடுக்காதீங்க என்றால் உணர்ச்சி நடுங்கும் குரலில். உன் பேச்சில் இருக்கும் உண்மைகளை நான் அறியாமல் இல்லை. உனக்கு பதில் சொல்லவே எனக்கு விளங்கவில்லை. நீ 20 வருஷத்துக்கு அப்பால் பிறக்க வேண்டியவள், அவ்வளவுதான் சொல்வேன் என்றார் பச்சாதாபத்துடன் முதலியார். 20 வருஷங்களுக்கு முந்தி பிறக்க வேண்டியவர்களும் சில சமயம் தவறி பிறந்து விடுகிறார்கள். அதை விட்டுத்தள்ளுங்கள். முடியாதுன்னு சொல்லாமல் இந்த உதவியை எனக்கு செய்யுங்கள், அதுதான் நான் கேட்பது என்றாள் காந்திமதி முடிவில். உனக்கு பணம் தேவையானால் நான் தருகிறேன் என்று முதலியார் முடிக்கும் முன் குறுக்கிட்ட அவள், அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கடனாக எடுத்துக்கொள் என்பீர்கள், அதுவும் சரியல்ல. எனக்கு என்று மஞ்சள் காணி இருக்கிறதா, அதன் மாசூல் பணத்திலிருந்து கடனை திருப்பி கொடுத்து விடலாம் என்று சொல்ல நான் தீர யோசித்து விட்டுதான் இந்த காரியம் செய்ய வந்திருக்கிறேன். அந்த காலத்திலே செய்ததாகையால் இது 4 பவுன் எடைக்கு குறையாது இருக்கும். விற்றால் ஒரு 40 ரூபாயாவது கிடைத்தால் போதும் என்றால் பிடிவாதமாக. இதுவரை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வாளாயிருந்த நாகரத்தினம், உன் அண்ணி கழுத்தை பார்த்துவிட்டு காணலையே என்று கேட்டால் பின்னாடி வீண் பொல்லாப்பல்லவா வந்து சேரும் என்ற கவலையுடன் வினவினாள். ஆற்றிலே குளிக்கையில் நழுவி விழுந்து விட்டது என்று சொல்லிக் கொள்வேன். அண்ணாச்சி, அதை பற்றி கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு வறட்சியாக சிரித்த காந்திமதி, நாளை பகல் இந்த வேலைக்கு வருகிறேன், நேரமாச்சு என கூறிவிட்டு விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். பக்கத்து கிராமத்திலிருந்து புடவை மூட்டையுடன் நல்ல நடுப்பகல் நேரத்திற்கு பசியுடன் தங்கையின் வீட்டை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தான் நமச்சிவாய். சிறிது தூரத்தில் ஆற்றோரம் அமைந்திருந்த வீட்டின் திண்ணை மீதிருந்த குடத்தை தூக்கி இடையில் வைத்து கொன்று ஒற்றையடி பாதை வழியே தனியாக செல்லும் பெண்மணி ஒருத்தியை கண்டதும் அவனது நடை துரிதப்பட்டது. சற்று அருகில் வந்ததும் தனக்கு முன் நடந்து கொண்டு செல்லும் அந்த பெண்மணி யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு விட்டதும் அவன் நெஞ்சு பல்வேறு உணர்ச்சியில் படபடவென்று அடித்து கொண்டது. ஆற்றோரம் இருந்த அந்த கூரை வீட்டையும் காந்திமதியையும் வியப்புடன் மாறி மாறி சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்ற அவனது மூளையில் பலவிதமான சந்தேகங்கள் எழும்பலாயின. உடனடியாக அன்று மாலை காந்திமதி தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து கொண்டதும் அடங்கியிருந்த அவனது ஆத்திரம் எரிமலை போல் குமுறி கொண்டு வந்தது. வெண்கல லோட்டாவிலே காப்பியை நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்து தரையில் வைத்தாள் அன்று காலை காந்திமதி. கூடத்திலே நமச்சிவாய மட்டுமே தனியாக அது சமயம் இருந்தான். தரையில் வச்சுட்டு போகணுமா, கையிலே கொடுத்திருக்கப்படாதா, அவ்வளவு பாக்கியம் நான் செய்யலையா என்று சரசமாக பேசிய நமச்சிவாயம் காந்திமதியை நிமிர்ந்து பார்த்து விஷயமாக புன்னகை செய்தான். விர் என்று திரும்பிய காந்திமதியின் கண்கள் அனலை கக்கி கொண்டிருந்தன. மேலே பேசினால் முற்றத்தில் கிடக்கும் விறகு கட்டையினால் மண்டையை பிளந்து விடுவேன், ஜாக்கிரதை என்று எச்சரிப்பவள் போல் அவனை வெறித்து பார்த்துவிட்டு மின்னல் வேகத்தில் உள்ளே சென்று விட்டாள். அலைகள் போல் சரிந்த கருங்கூந்தலும் தாழம்பூவை போன்ற நிறமும் யௌவனத்தின் சோபை மங்காத தோற்றமும் கொண்ட காந்திமதியை காணும் பொழுதெல்லாம் நமச்சிவாயத்தின் உள்ளம் இல்லாத கற்பனையெல்லாம் எண்ணிக்கொண்டு சஞ்சலப்பட்டது. பாலைவனத்து வெண்ணிலவு போல் இவ்வளவு அழகும் பாழாகுதே என எண்ணி அவன் பெருமூச்செறிவதுண்டு. ஆனால் என்ன காரணத்தினாலோ தனது உள்ளத்து சபல உணர்ச்சிகளை வெளிப்படையாக அன்று வரை எடுத்து சொல்லவோ செய்கைகளால் தெரிவிக்கவோ அவனுக்கு தைரியம் ஏற்படவில்லை. சொல்லவும் மாட்டாது ஒரேடியாக மறந்து ஒழியவும் மனமின்றி தவித்து தத்தளித்து கொண்டிருந்த அவன் அன்று காலை கொஞ்சம் துணிவடைந்து காந்திமதியின் கவனத்தை தன்பால் திருப்ப மெல்ல அவ்வாறு பேசி பார்த்தான். அதற்கு கிடைத்த பதில் அவனுக்கு ஏமாற்றத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணியிருந்தன.
தான் முறை தவறி பேசுவதாக காந்திமதி தன் அண்ணனிடம் சொல்லிவிடப் போகிறாள் என்ற பயத்தில் அவனுக்கு அதற்கு மேல் வீட்டிலே இருப்பே கொள்ளவில்லை. உச்சி வெயில் வேளையில் தண்ணிக்குப் போகிற ரகசியம் இதுதானா? இருக்கட்டும், சொல்கிறேன். விளையாட்டாக 2 வார்த்தை பேசியதற்கு அப்படி முறைத்தாளே கள்ளி என தன் மனதிற்குள்ளேயே கருவிக்கொண்டு ஆத்திரத்தில் துடித்த நமச்சிவாயம் வயல்கள் வழியே குறுக்காக புகுந்து ஓட்டமும் நடையுமாக காந்திமதிக்கு முன் வீட்டைச் சென்றடைந்தான். வயிறு நிறைய சோற்றை உண்டுவிட்டு வாயில் வெற்றிலையை குதப்பிக்கொண்டு அமிர்தம் கூடத்து தரையில் காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அண்ணனை கண்டதும், என்னங்க இது, பொழுதுக்கு சாப்பிடக்கூட இல்லாமல் எங்கேயோ சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இது என்ன வேலை என்று பல்லை இழுத்து வரவேற்றாள். அமிர்தம், உன்னை போல வெள்ளை மனசு படைச்சவங்க எல்லாம் உலகத்தில் இருக்கே தகாதவங்க. உன் கண் முன்னாடி நடக்கிற சங்கதி உனக்கு தெரிகிறதே கிடையாது. காலம் கெட்டு கிடக்கிறது. யாரையும் நம்புவதற்கில்லை என்றான் வேதாந்தமாக. அமிர்தத்திற்கு சற்றென்று ஒன்றும் விளங்கவில்லை. என்னமோ வந்ததும் வராததுமா புதிர் போடுறீங்களே, விஷயத்தை விளக்கமாதான் சொல்லுங்களேன் என்றாள் ஆவலுடன். நேற்று நான் வந்தப்பவே எனக்கு விபரீதமாக பட்டது. நல்ல வெயில் வேளையிலே இளம் பிரயாயத்து பொண்ணு தனியாக ஆற்றுக்கு போய் வந்திருக்கிறாளேன்னு காந்திமதியை பார்த்ததும் நினச்சேன். இன்னைக்கு அதன் காரணம் பட்டவர்த்தனமாய் தெரிஞ்சிடுச்சு. ஆற்றோரம் தனியாக ஒதுக்குப்புறமாக இருக்கிற கூரை வீட்டில் இவளுக்கு என்ன வேலை? நான் சொல்கிறேன்னு கோபிச்சுக்காத. உன் நாத்தி நடத்தையை பற்றி எங்கள் ஊரில் பல விதமாக சொல்கிறதுண்டு. நான் இத்தனை நாளும் வெறும் கட்டுக்கதைன்னு இருந்தேன். இன்றைக்கி கண்ணால் பார்த்துட்டேன். ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போவதாக போக்கு காட்டிவிட்டு தன் மனசுக்கு பிடித்த மன்மதனை சந்திக்கப் போகிறாள் இவள். இதை நீ ஆரம்பத்திலேயே கவனித்து அடக்காவிட்டால் குடும்ப கௌரவம் நாசமாக போய்விடும். ஆமாம், சொல்லிட்டேன் என்றான். அப்படியா, நெசமாவா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட அமிர்தம் மின்சாரத்தில் தாக்குண்டவள் போல் அதிர்ச்சியுற்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். காந்திமதி மீது பழிவாங்க நல்ல ஒரு விஷயம் தன்னிடம் சிக்கிக் கொண்டு விட்டது என்று எண்ணிய மாத்திரத்தில் கோபமும் சந்தோஷமும் ஒருங்கே தாளாது அவளது இருதயம் வெடித்துவிடும் போல் படபடவென்று துடித்து கொண்டது.